பாட்டில் வாங்கியிருக்கானுங்க. பாட்டில் வாங்கிட்டு என் பிள்ளைய வந்து குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஆனால் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஏதோ கர்ச்சிப்பில் ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அமுத்திருக்காங்க. அப்படியே அரை மயக்கத்திலே புளியை தூக்கிட்டு போய் அங்கே ஒரு காரணம்பேட்டைன்னு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அரை மயக்கத்தில் இருக்கிற குழந்தை அப்படியே அமைதியாக இருந்திருக்கான். ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில் இங்கே வாயில் நெஞ்சிலெல்லாம் அடிச்சிருக்கான். வேற என்னென்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியல. அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது. பாதி மயக்கத்தில் இருந்திருக்கான். போட்டு அடிச்சிருக்காங்க. 4 பேராம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பேருமே நல்ல ஹைட்டு, நல்ல வயசு, தெரிஞ்ச வயசு, குடி போதையில் என் குழந்தைய போட்டு அடிச்சிருக்கானுங்க. இல்லை பார்த்தது இல்லைங்க. அப்போதான் லிஃப்ட்டை இப்படி கேட்டு ஏறி இருக்கான். அண்ணா என்னை சாமலாபுரத்தில் விட்டுருங்கன்னு சொன்ன ஒரு பாவத்துக்காக கூட்டு போய் குழந்தை குடிக்க சொல்லி குடிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைய போட்டு அடிச்சு அதை துன்புறுத்தி முதுகெல்லாம் நடக்கவே முடியல. அவனால மண்டையெல்லாம் ஸ்கேன் எடுத்திருக்கேன். என்ன ரிப்போர்ட்னே தெரியல. அவன் பொழைப்பானே பயமா இருக்கு. அண்மை செய்தி. கோவை மாவட்டம் சூலூரில் பள்ளி மாணவன் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறான். மர்ம நபர்களால் சிறுவனை சித்திரவதை செய்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பரிமளா. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? போலீசாரின் விசாரணையில் என்ன தகவல்கள் தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கு? கோவையில் லிப்ட் கேட்ட அரசு பள்ளி மாணவனை குடிக்க சொல்லி சரமாரியாக, அதாவது கொடூரமாக 4 போதை இளைஞர்கள் தாக்கி இருக்கின்றனர். தற்பொழுது அந்த 15 வயது சிறுவன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் கோவையை பொறுத்தவரை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கோவையில் படிக்கக்கூடிய சிறுவன் லிப்ட் கேட்டதில் 4 போதை இளைஞர்கள் அழைத்து சென்று குடிக்க சொல்லி துன்புறுத்தியதாகவும் சிறுவனை கொடூரமாக தாக்கியும் வீதியில் வீசி இருக்கின்றனர். தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் அந்த சிறுவனுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளம் அருகே இருக்கக்கூடிய VIP கார்டன் பகுதியில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பலத்த காயமடைந்த மாணவன் ஒருவனை அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அதாவது திருப்பூர் மாவட்டம் ஷாமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன்தான் 15 வயது இந்த சிறுவன் கோவை அரசு பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில்தான், அதாவது பள்ளியிலிருந்து காலை அங்கிருக்கக்கூடிய விடுதியிலிருந்து வெளியேறிய மாணவன் லிப்ட் கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 போதை ஆசாமிகள் அவரை அழைத்து சென்று மது குடிக்க சொல்லி துன்புறுத்தியதாகவும் கொடூரமாக அங்கிருக்கக்கூடிய கழிவறையில் வைத்து தாக்கிய அந்த காட்சிகளும் நமக்கு தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாணவன் பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் சம்பவ இடத்தில் சூலூர் காவல்துறையினர் அங்கிருக்கக்கூடிய CCTV காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணையை துவங்கி இருக்கின்றனர். யார் அந்த மர்ம நபர்கள்? 4 பேர் மது போதையில் முழுவதுமாக இருந்திருக்கின்றனர். எதற்காக இந்த சிறுவனை தாக்கி இருக்கின்றனர்? குறிப்பாக அந்த VIP கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய